செஸ்ட் பெயின் லெஃப்டில் இருந்துட்டா நிறைய பேர் ரொம்ப ஃபோபியா ஃபியர்க்குள்ள, அதாவது ஒரு பயத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதுவும் கம்மி வயசில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறையா 30-40 இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெயின், செஸ்ட்டில் வர்ற பெயினோ, மூச்சு விட சிரமமாக இருக்கிறதோ, இல்லை பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக அடிக்கிறதோ, இல்லை இந்த காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல சைடில் ரிப்ஸில், கீழே இருக்க ரிப்ஸில் ஸ்டர்னமில் வலிக்கிறதோ, இல்லை தலை சுத்தல், கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா, இம்பேலன்ஸ் இந்த மாதிரி வர்றதோ, கை விரல் மரமரப்பு, கண் தூர மாதிரி, தாடையில் வலி, கண்ணில் மயமயன்னு இருக்கிறது, ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரைன், இந்த டினிட்டஸ் சவுண்ட் வர்றது, இந்த இடத்துல லாக் ஆகுறது, இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலோ, இல்லை ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ் இந்த கழுத்து மசில் ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, இல்லை ஸ்கேப்புலால வலி, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வெட் ஆகிறது. இதெல்லாம் சர்வைக்கலோட சிம்டம்ஸ். அது தெரியாமல் தான் நீங்கள் அந்தளவுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாம் எக்ஸசைஸில் க்யூராக வருது தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, இப்படி ஃப்ளெக்ஸ் அண்ட் லிஃப்ட் பண்ணுறது, கீழே போடுறது, 10 கவுண்ட்ஸ் வச்சுருந்து இது 7 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரபிள் இருந்தால் கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.